வேதம் சொல்லுது நம்முடைய ஆண்டவர் எதுல பெரியவரா? யோசனைகளில பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யோசனையிலே பெரியவர். யோசனை என்றால் என்ன? ஆலோசனை அர்த்தம். யோசனை என்னது? ஆலோசனை. ஆலோசனை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுது, அநேக நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் உங்களுக்கு சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும். எப்படி ஆலோசனை இருக்கணுமா? நல்ல ஆலோசனைக்காரர்கள் உங்களுக்கு இருந்தா. அப்ப கெட்ட ஆலோசனைக்காரர்கள் உங்களுக்கு இருந்தா சுகம் உண்டாகாது. என்ன உண்டாகும்? சுகவீனம் உண்டாகும், பலவீனம் உண்டாகும், ஆசீர்வாதம் வராம சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனிதனுடைய யோசனைகள் நல்லதாகவும் இருக்கும், சில சமயத்தில் கெட்டதாகவும் இருக்கும். இது மனைவி சொல்லுகிற ஆலோசனையிலும் சேர்க்கலாம், புருஷன் சொல்கிற ஆலோசனையிலும் சேர்க்கலாம், அப்பா அம்மா ஆலோசனையிலும் சேர்க்கலாம், அண்ணன் தம்பி ஆலோசனையிலும் சேர்க்கலாம், பிள்ளைகளுடைய ஆலோசனையும் சேர்க்கலாம். ஏன் ஒரு பாஸ்டர் விசுவாசிகளுடைய ஆலோசனை கூட சேர்த்துக்கலாம். அல்லேலூயா. மனிதனுடைய ஆலோசனைகள், மனிதனுடைய யோசனைகள் எல்லாம் சில சமயங்களில் சரியாகவும் இருக்கும், சில சமயங்களில் தவறாக கூட இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய தேவனுடைய ஆலோசனை, அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனை ஒரு நாளும் தவறாக இருக்கவே செய்யாது. கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கடந்த சில வாரங்களாக நம்முடைய தேவன், இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற தலைப்பில், அவர் பெரியவர் என்கிற ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்களை தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அவர் எப்படி பெரியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அடுத்ததாக எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். அடுத்தால மனுஷனை பார்க்கிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. அடுத்தால ஒண்ணு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பலத்திலே பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், தேவர்களை காட்டிலும் பெரியவர், மனுஷர் எல்லாரிலும் பெரியவர், பலத்திலும் பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த தேவன் எப்படிப்பட்டவர், எதுல பெரியவர் அப்படிங்கறத நான் கொஞ்சம் சுருக்கமா சொல்லி தொடர்ந்து வேத வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 32:19. யோசனையிலே பெரியவரும், யோசனையிலே பெரியவரும், செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர், செயலிலே வல்லவருமாக இருக்கிறீர். அல்லேலூயா. வேதம் சொல்லுது நம்முடைய ஆண்டவர் எதுல பெரியவரா? யோசனைகளில பெரியவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுது அவர் யோசனையிலே பெரியவர். யோசனை என்றால் என்ன? ஆலோசனை அர்த்தம். யோசனை என்னது? ஆலோசனை. ஆலோசனை இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அநேக நல்ல ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் உங்களுக்கு சுகம் உண்டாகும், நன்மை உண்டாகும். எப்படி ஆலோசனை இருக்கணுமா? நல்ல ஆலோசனைக்காரர்கள் உங்களுக்கு இருந்தா. அப்ப கெட்ட ஆலோசனைக்காரர்கள் உங்களுக்கு இருந்தா சுகம் உண்டாகாது. என்ன உண்டாகும்? சுகவீனம் உண்டாகும், பலவீனம் உண்டாகும், ஆசீர்வாதம் வராம சாபம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப இங்க வேதம் சொல்லுது மனிதனுடைய யோசனைகள் நல்லதாகவும் இருக்கும், சில சமயத்துல கெட்டதாகவும் இருக்கும். இது மனைவி சொல்லுகிற ஆலோசனையிலும் சேர்க்கலாம், புருஷன் சொல்ற ஆலோசனையிலும் சேர்க்கலாம், அப்பா அம்மா ஆலோசனையிலும் சேர்க்கலாம், அண்ணன் தம்பி ஆலோசனையிலும் சேர்க்கலாம், பிள்ளைகளுடைய ஆலோசனையும் சேர்க்கலாம். ஏன் ஒரு பாஸ்டர் விசுவாசிகளுடைய ஆலோசனை கூட சேர்த்துக்கலாம். அல்லேலூயா. மனிதனுடைய ஆலோசனைகள், மனிதனுடைய யோசனைகள் எல்லாம் சில சமயங்களில் சரியாகவும் இருக்கும், சில சமயங்களில் தவறாக கூட இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது நம்முடைய தேவனுடைய ஆலோசனை, அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனை ஒரு நாளும் தவறாக இருக்கவே செய்யாது. கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா.
வேதம் சொல்கிறார் யோசனையிலே பெரியவர். அவரை போல யோசனை ஒருவர் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம நல்ல யோசனைன்னு சொல்லிட்டு இருப்போம், அதுவே தப்பான யோசனையாக மாறிடும். அதனால தான் நிறைய குடும்பங்களில் போய் நம்ம நல்ல யோசனைன்னு பேசும் பொழுது அல்லது நல்ல யோசனைன்னு கேட்கும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் சீரழிஞ்சு விடுகிறது. தவறான ஆலோசனைகளால சண்டைகள் வருகிறது, பிரிவினைகள் வருகிறது, சாபங்கள் வருகிறது, பாருங்கள், வேதனைகள் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ யார் யோசனை சொன்னாலும் இந்த யோசனை சரிதானா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு யோசனை ஒரு ஆளுக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது நான் தான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன்னு வச்சுக்கிடுவேன். இந்த யோசனை சரியானது அல்லது இந்த யோசனை தவறானது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? உங்கள் வீட்டில் கேட்பீங்களா, பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள்கிட்ட கேட்பீங்களா, அல்லது என்னை விட பெரிய பாஸ்டர் உங்கள் கைக்குள்ளே இருந்தால் அவங்ககிட்ட போய் கேட்பீங்களா, பெரிய ஆட்கள் வீட்டில் இருந்தால் அவங்ககிட்ட யார்கிட்ட போய் கேட்பீங்க? நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆலோசனை இன்னொரு ஆளுக்கு சொல்கிறீங்க. நம்ம யாருக்கிட்ட போய் கேட்போம்? யாருக்கிட்ட போய் கேட்போம்? மனிதனாக இருந்தால் நீங்கள் யாரிடத்தில் கேட்பீர்கள்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஒரு ஆளு சொல்லுது, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு தேவன் உங்களுக்கு ஆலோசனை பேசியிருக்கிறாரா? எத்தனை வருஷமாக நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறீர்கள், கேட்போம்னு சொல்லுகிறீர்களே, உங்கள் குடும்பத்தை குறித்து தேவன் உங்களோடு பேசியிருக்கிறாரா? ஆலோசனையாக யோசனை சொல்லியிருக்கிறாரா? எம்மா நீ இப்படி நடக்காத, இப்படி இருமா அப்படின்னு யோசனை சொல்லியிருக்கிறாரா உங்களுக்கு? ஆனால் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறாரா? நீ இப்படி செய்யாத, இப்படி செய்யணும். அப்போ எல்லாருமே தேவனிடத்தில் கேட்போன்னு சொல்லிடுவோம். ஆனால் தேவன் சொல்வதை கேட்பதும் இல்லை, தேவன் அவர்களோடு பேசுவதும் இல்லை அநேகர் இடத்துல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொன்னது மேலே மனுஷனிடத்துல கேட்போம். மனுஷனிடத்தில் கேட்கும் பொழுது ஆலோசனை எப்படி இருக்கும்? நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்பாத அப்படின்னு சொல்லியிருக்க. அல்லேலூயா. ஆனாலும் அவனையும் அவளையும் தான் நம்ம நம்பிக்கிட்டே நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். கேளுங்க, யோசிங்க. அல்லேலூயா. அப்போ இது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அதை ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னா, வேதத்தில் தேவன் நிறைய பேரோட நிறைய ஆலோசனைகளை பேசியிருக்கிறார். அல்லேலூயா. மோசையோடு பேசியிருக்கிறார், யோசுவாவோடு பேசியிருக்கிறார், ஆதியாமத்தில் நம்ம ஆபிரகாமோடு பேசியிருக்கிறார், ஆதாமிடத்தில் பேசியிருக்கிறாரு, பவுலிடத்தில் புதிய ஏற்பாட்டில் பேசியிருக்கிறாரு. இப்படி நிறைய இடத்துல தேவன் பேசியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை படிக்கும் பொழுது தேவன் அந்த ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை, அது நீங்கள் இன்னொருவருக்கு சொன்ன ஆலோசனை சரியா தவறா என்பதை தெளிவாக தேவன் பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்காகத்தான் நான் அடிக்கடி சொல்வேன், பைபிளை தூக்கிட்டு சுமந்தா போதாது, சுமந்துக்கிட்டு அலைஞ்சா போதாது, உட்காந்து படமடான்னு வாசித்தா போதாது, அல்லது பைபிள் வசனங்களை வாசித்தா 1000 2000 VBSல பரிசு வாங்கினா போதாது. இந்த வசனங்களை வாசித்து தியானம் பண்ணணும். அல்லேலூயா. அங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆலோசனைகளை உங்களோடு பேசும்பொழுது இது சரி இது தவறு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுதான் சரியான ஒரு ஆன்மீக முறை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட்டு நீங்கள் எந்த ஆலோசனையை கேட்டாலும் நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் வாசிக்கிறோம், நிறைய ஆலோசனைகளை வேதம் சொல்லுது. குறிப்பாக 2 பேருடைய ஆலோசனையை நான் உங்களுக்கு முதல்ல சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். ஒரு ராஜா தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றான். என்ன ஆலோசனை சொல்றான்? நீங்கள் தூரமா போய் ஆண்டவர் என்ன செய்யாதீங்க, ஆராதிக்காண்டாம். இவ்வளோ தூரம் நீங்கள் இருக்கீங்க போகணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இருக்கீங்க போகணும், போகாண்டாம். நீங்கள் அங்கே போனீங்கன்னா
அவங்க சொல்ல கேட்டு அவங்க கூட நீங்கள் இணைஞ்சு தேவஜனமாக மாறிடுவீங்க. நீங்கள் தேவஜனமாக மாறிட்டீங்கன்னா எனக்கு ஆதரவு இல்லாமல் என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால் நீங்கள் ஏன் கைக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கு தான் ராஜ்யத்தில் அருகிலேயே ஆங்காங்கே விக்கிரகங்களை அவன் சிலைகளை நாட்டி இங்கேயே நீங்கள் ஆராதிங்க, நீங்கள் இதை கும்பிடுறதுக்கு இதுக்கு 10 மைல் தாண்டி போகணும், 20 மைல் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சானா, அவன் யோசனை பண்ணி சிலைகளை கன்றுக்குட்டிகளை அங்கே விக்கிரகங்களாக நாட்டினான். வேதம் சொல்லுது. அல்லேலூயா. தேவன் விக்கிரகங்களை ஆராதிப்பதை விரும்பாதவர். அல்லேலூயா. அவரை ஒரு சிலைக்குள்ளே அடக்கி வைக்க என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதனாலும் முடியாது. அவன் தேவன் சொல்லுகிறார், என்னை தவிர வேறொரு தேவன் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு சட்டத்திட்டத்திலே வந்த தேவஜனங்கள் பல சூழ்நிலையின் காரணமாக ஒரு ராஜா அவர்களை தவறான ஒரு யோசனை பண்ணி கிட்ட ஆராதிங்க, தூரமெல்லாம் போகாண்டாம், அல்லேலூயா அப்படி சொல்லி கன்றுக்குட்டிகளை நீங்கள் வழிபடுங்கன்னு சொல்லி அங்கங்கே நிறுத்தினான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இது என்ன ஆயிற்று, பாவம் ஆயிற்று. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். பாவம் ஆயிற்று. இந்த ராஜாவினுடைய யோசனை தனக்கு சாதகமாக இருந்ததை தவிர இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த ஜனங்கள் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும், ஜனங்கள் இந்த கட்டுகளிலிருந்து அவிழ்க்கப்பட வேண்டும் என்கிற என்ன ராஜாவுக்கு இல்லை. இவர்களை வைத்து நாம் என்ன செய்யணும், பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தவறான ஒரு யோசனையை, ஒரு ஆலோசனையை அந்த ராஜா செய்து ஜனங்களை பாவத்துக்கு நேராக என்ன செஞ்சான், வழி நடத்தினான். இந்த ஜனங்களுக்காக தெரியணும்ல, நம்ம ஆண்டவர் விக்கிரங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல, விக்கிரங்களை உண்டாக்காத, செய்யாத, நமஸ்கரிக்காத, வணங்காத, அது முன்னால் மண்டியிடாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனை நாம் மறுதலிக்கும்படியாக இந்த சிலைகளை, விக்கிரகங்களை, இந்த காரியங்களை எல்லாம் வணங்குகிறோமே, இது தவறு என்று தேவஜனங்களுக்கு தெரியணுமா, தெரிஞ்சிருக்க கூடாதுங்க, தெரிஞ்சிருக்கணும். ஆனாலும் பக்கத்துலலாம் இருக்குது. அல்லேலூயா. தூரத்துக்கு ஏன் போகணும், பக்கத்துலலாம் இருக்குன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் போய் ஆராதிக்க போனாங்க. அது பெரிய பாவமாகி சாபமாகி பெரிய தோல்விகளையும் இழப்புகளையும் அங்கே உண்டாக்கினது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இல்லை, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பக்கத்தில் அப்படி இருப்பதினால அது சரி என்று எண்ணி நாம் அதற்கு முக்கியத்துவம் செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. நம்ம அப்பா, நம்ம அம்மா, நம்ம மாமியார், நம்ம மாமனார், நம்ம பாஸ்டர், நம்ம விசுவாசி என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை கேட்டு அப்படியே தலையை ஆட்டிட்டு யோசிக்காமல் அந்த தவறுக்கு, பாவத்திற்கு உடன்பட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ அருகிலே இருக்கிறது அல்லது எனக்கு இதுதான் சௌகரியமாக இருக்கிறது என்று சொல்லி அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது பாவமாக மாறுகிறது. வேத வசனத்தின் அடிப்படையில் அது எழுதப்படாத ஒரு காரியமாக இருந்தால் அது நமக்கு பாவமாகிறதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ ஒரு ராஜா ஜனங்களை தேவன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதை நிறுத்தி அல்லது அதை மறைத்து தன் பக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தந்திரமான யோசனையை செய்து ஜனங்களை பாவத்துக்கு நேராக என்ன செஞ்சான், வழி நடத்தினான், திருப்பினான். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை பாருங்க, அந்த ராஜாவுடைய பேர் எசேக்கியா என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசியம் பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமம் திருப்பிக் கொள்வோம். 30ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 23ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு வேறு 7 நாள் அளவும் ஆசரிக்க சபையார் எல்லோரும் யோசனை பண்ணி அந்த 7 நாளும் ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், சபையார் எல்லாருமே யோசனை பண்ணி தேவனை ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இங்க இந்த ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதில் ரொம்ப உற்சாகமுடையவங்களாக இருந்தாங்க. இவங்க எங்கே இருந்தாங்கன்னா பல தேசங்களில் சிறைப்பட்டு போயிருந்தார்கள், சிதறி போயிருந்தார்கள். பல சூழ்நிலையின் காரணமாக அவங்க இருந்த ஊரில் இருக்க முடியாமல் வெளியூரில் வாசம் பண்ணுறது, வெளியூரை விட்டு தூரமாக வாசம் பண்ணுறது, ஆட்கள் கூட வாசம் பண்ண முடியாமல் ஆட்களை விட்டு தூரமாக வாசம் பண்ணுறது, இப்படி இருந்து ஒரு ஏனோதானங்கிற வாழ்க்கையை செஞ்சுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த எசேக்கியா ராஜா பார்க்குறான்,
இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஜனங்களை எல்லாம் பாருங்க ஆராதிக்க வாருங்க என்று சொல்லி தூரத்தில் இருந்து அவங்களெல்லாம் தேவனை ஆராதிக்க நம்ம இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவனுக்கு பெரிய ஒரு தகவலை எல்லாத்துக்கும் அனுப்பினான். அல்லேலூயா. அந்த தகவலை அனுப்பும் பொழுது பாருங்க அநேக ஜனங்கள் இப்போ ஒரு வசனத்தை வாசியம் பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம் மனோசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊர் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். பாருங்க இந்த ராஜா எசையா ராஜா நீங்கெல்லாம் வாங்க எருசலேமுக்கு வாங்கன்னு சொல்லி எல்லா சுற்றி இருக்கிற எல்லா ஆட்களுக்கும் தகவல் கொடுத்துட்டான். தகவல் கொடுத்த உடனே எப்பவுமே அந்த தகவலை கேலி பண்ணவும் கிண்டல் பண்ணவும் அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் ஒரு கூட்டம் கட்டாயம் என்ன செய்யும் இருக்கும். வேதம் சொல்லுது இவருக்கு ஒரு வேலை கிடையாது, அங்கிருந்து இங்கே வம்பார் இங்கேருந்து அங்கே போம்பார் அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணினார்கள், கேலி பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னொரு கூட்டம் அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, நம்ம தேவனை ஆராதிப்பதற்கு எவ்வளோ தூரம் போனா என்ன, பக்கத்தில் இல்லைன்னா என்ன தூரமாக இருந்தா என்ன, தேவனை ஆராதிக்க போகிறோம் அதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி மனத்தாழ்மையான செஞ்சாங்க வந்தாங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்வதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்தியது. 13ஆம் வசனம். அப்படியே 2ஆம் மாதத்திலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமிலே மகா பெரிய சபையா கூடினார்கள். கரங்கள் திரிக்கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி தூரமா போகுது. ஒரு கூட்டம் தங்கள் சௌகரியத்திற்காக சிலைகளையும் விக்கிரங்களையும் பேய்களையும் வணங்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறது. ஒரு கூட்டம் அது தூரமா இருந்தாலும் செலவானாலும் கஷ்டமா இருந்தாலும் தேவனை நம்ம என்ன செய்யணும் ஆராதிக்க வேண்டும் சொல்லி தாழ்மையோடு அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. அப்படி எருசலேமுக்கு வரும்பொழுது வேதம் சொல்கிறது அவருடைய இருதயங்களை தேவன் என்ன செஞ்சாராம் ஒருமனப்படுத்தினார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்கு போய் ஆராதிப்பதற்கு ஒரு மனம் உங்களுக்குள்ளே உண்டா இருக்குமானால் அதுவே பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆலயத்திற்கு வருவதற்கு தடையாக எதையாகிலும் ஒன்றை நீங்களோ உங்கள் கூட இருக்கிற யாரோ ஒருவர் சொன்னால் செய்தால் அங்கே தேவனுடைய ஆவி உங்கள்கிட்ட என்ன செய்யலை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு ஒருமனப்படுவதற்கு விடாத ஒரே ஒரு நம்ம யார் தெரியுமா? பிசாசு தான். அல்லேலூயா. அவனுக்குத்தான் தேவ சமூகம் பிடிக்காது, அவனுக்குத்தான் தேவனுடைய சமூகம் விருப்பம் இருக்காது. ஏனென்றால் அவன் தேவனாலே தள்ளப்பட்ட ஒரு தூதன். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு அவனுக்கு தகுதி இல்லை. அந்த தேவனை பார்ப்பதற்கு அவருடைய முகம் வெட்கப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அவன் துரோகம் பண்ணணும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இப்படி சாத்தான் இருக்கிறனால தேவ சமூகத்தை என்ன செய்ய மாட்டாங்க தேடவே மாட்டாங்க. அந்த நேரத்தில் தந்திரமாக அவருக்குள்ளே இருந்து அங்கே போகணும் இங்கே போகணுன்னு எங்கேயா தள்ளி கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. இதை தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செஞ்சிடணும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒன்று தவறான ஆலோசனை, இன்னொன்று தெளிவான சரியான யோசனை. அல்லேலூயா. இதற்கு எதில் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கு ஒருமனப்பட வேண்டியது யார் வேலை? உங்க வேலை. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வேலை. அப்படி நீங்கள் ஒருமனப்பட்டு தேவனை நீங்கள் ஆராதிக்க வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்க வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க.
யூதாவின் சபை அனைத்தும் யூதாவின் சபை அனைத்தும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலிலிருந்து வந்தவர்களுடைய சபை அனைத்துமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அந்நியரும் யூதாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிட்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவர்கள் தேவனை ஆராதிக்க தேவ சபைக்கு வந்த பொழுது என்ன உண்டது? சந்தோஷம் இருந்தது, பெரும் மகிழ்ச்சி உண்டாயிருந்தது, மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. அல்லேலூயா. நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு மனதோடு வந்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், மகா சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த சந்தோஷம் யார் தருகிறா? தேவன் தருகிறார். அல்லேலூயா. அது சாப்பாட்டினாலையும் சேலை சட்டை பேண்ட் போடுகிறதுனாலையும் பண வரவு அதிகமாக இருக்கிறதுனாலையும் வருகிற சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. தேவனோடு இணைந்திருக்கிறோம், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார், நமக்கு ஆதரவாக இருக்கிறார் என்கிற ஒரு மகிமையான ஒரு மகிழ்ச்சி அந்த மனதில் ஏற்படும் பொழுது ஒரு தைரியமும் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு அலுவலிச்சம் பார்க்கலாம். அப்போ வாசிக்கிறோம் வேத வசனத்தில் அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு தாழ்மையோடு எல்லா தடைகளையும் உடைத்து அவர்கள் கஷ்டத்தோடும் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அல்லேலூயா. அப்போ நாம் தேவனுடைய யோசனை என்று ஒன்று இருக்கிறது, தேவனுடைய யோசனையை போல தோன்றுகிற போலி யோசனை என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. இதில் நம்ம யாருடைய யோசனையை கேட்கணும்னா ராஜாவுடைய யோசனையை விட நம்முடைய மகத்துவமான ராஜாவாகிய இயேசுவினுடைய யோசனை தான் கேட்கணும். கரங்களை தட்டி எத்தனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது அவர்தான் யோசனையிலே பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த யோசனைகளை நாம் கேட்க தவறும் பொழுதுதான் பல தவறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 106 சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 106 43 வசனத்தை வாசிங்க. அநேகம் தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். போது. அல்லேலூயா. தேவன் அநேகம் தரை அவர்கள் என்ன செஞ்சாரா? விடுவித்தார். சிறையிருப்பிலிருந்து, கட்டுகளிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, நோயிலிருந்து, அவமானங்களிலிருந்து, பேயிலிருந்து எல்லாம் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? விடுவித்திருக்கிறார். கொஞ்சம் விடுதலை வந்த உடனே தேவ ஆலோசனை விட்டுட்டு தங்கள் ஆலோசனைகளினாலே தேவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? கலகம் பண்ணி துரோகம் பண்ணாங்க. அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். இந்த ஊழியத்தில் இங்கே வந்த அத்தனை பேருக்கும் தேவன் விடுதலை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நல்லா ஆன உடனே அந்த யோசனைகள்லாம் எப்படி மாறிடும்? தாங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அல்லேலூயா. தேவ யோசனைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலை மாறி தேவ யோசனைக்கு கீழ்ப்படியாத முரட்டாட்டமான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அப்படின்னா வேதம் சொல்லுது, நீ சிறைப்பட்டு போன, கட்டுண்டு போன, நோயுண்டு போன, பல சூழ்நிலையில் இருந்து நான் விடுவிச்சேன். நீ இப்போ என்ன மறந்து உன் யோசனை, உங்கள் அம்மா அப்பா யோசனை, உன் புருஷன் பொண்டாட்டி யோசனை, பிள்ளைகளுடைய யோசனை, நண்பர்களுடைய யோசனை, பக்கத்தில் உள்ள யோசனை, பல பேருடைய யோசனையை கேட்டு நீ என்ன செஞ்சிட்ட? எனக்கு விரோதமா கலகம் பண்ணுகிறாய். அல்லேலூயா. துரோகம் பண்ணுகிறாய். அதனால நான் ஒன்னொட்டு என்ன செஞ்சிருவேன்? போயிடுவேன். அல்லேலூயா. இவன் தேவன் நம்மளை விட்டு போயிட்டான்னு வச்சுடுங்க, அந்த இடம் எப்படி இருக்கும்? ஆள் இருக்குமா? வெற்றிடமாக இருக்குமா? வெற்றிடமாக இருக்கும். எப்பண்டா இங்கே வெற்றிடம் வரும்னு யார் காத்துட்டு இருக்கா? பிசாசு காத்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரியும் இவா கட்டாயம் துரோகம் பண்ணுவா அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே, என் மேலே. ஒரு அலுவலிச்சுங்க பார்க்கலாம். எப்படி நல்லான உடனே சரியான உடனே ஒரு துரோகம் பண்ணுவாங்க, ஆண்டவர் கூட இருக்க மாட்டாங்க, தங்களுக்கு ஆதாயம் இருக்கிறனால தான் ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பலம் வந்த உடனே நிச்சயமாக அவங்கள விட்டு விலகிடுவாங்க அப்படின்னு உங்களை பற்றி என்னை பற்றி யாருக்கு ஒரு நம்பிக்கை? பிசாசுக்கு நம்பிக்கை. ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். என்னை கொன்று போட்டாலும், நீரே என்னை கொண்டு போட்டாலும் நான் உன் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி இருப்பதில்லை. யோபு அப்படி இருந்தான். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அப்போ நிறைய பேர் அப்படி இல்லாதனால தேவன் அப்படியே விலகிடுவார். அந்த இடம் எப்படி இருக்கும்? அது யாருக்குள்ள இடமாயிரும்? பிசாசு தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கானே. தன்னோட 7 பேரை கூட்டிகிட்டு உங்களுக்குள்ள வந்துடுவான். அதில் ஒருத்தன் தான் வந்திருப்பான். இப்போ
இப்போ எத்தனை பேர் வந்துடுவான்? 7 பேர். 7 பேர் அவ்வளோ வந்துடுவான். ஆகத்தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், பிசாசு பிடித்தவர்கள் என்பது தலையை விரிச்சு போட்டுட்டு நாக்க தொங்க போட்டுட்டு ஆடுறது மாத்திரம் நினச்சிக்கிறாங்க. ஊமையாகவே வந்து வேலை செய்கிற பிசாசெல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், பைபிளில் நிறைய பிசாசெல்லாம் ஆடலை, ஒரு சில பிசாசு தான் ஆடிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. யூதாசுக்குள்ளே பிசாசு போச்சு. யூதாஸ் ஆடினானா? நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கண்ணை முழிச்சிக்கிட்டு வந்தானா? இல்லையே. பேதருக்குள்ளே பிசாசு போச்சு. பேதர் டங்கு 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 டங்குன்னு ஆடினாரா? இயேசுக்கு முன்னால் ஆடலை. ஆனால் பிசாசு உள்ளே இருந்தால் ஆடுவார்கள் என்று நினைக்காதிருங்கள். அல்லேலூயா. கண்ணை உருட்டுவார்கள் என்று நினைக்காதிருங்கள். ஆனால் மௌனமாக தந்திரமாக உள்ள வேலை செய்கிற பிசாசுலாம் நிறைய இருக்கும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி காரியங்களில் நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கிறோம், தேவன் நம்மை விடுவித்த பிறகு கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேங்கிறதுல எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. இப்படி இல்லாமல் நிறைய பேர் தவறான யோசனைகளினாலே ஆலோசனைகளினாலே தங்களையும் கெடுத்து தங்கள் உடையவர்களையும் என்ன செஞ்சிருவாங்க? கெடுத்து விடுவார்கள். அதற்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லி அந்த தவறான ஆலோசனைகள் எப்படி முடிவில் பின்விளைவுகளை கொண்டு வருகிறது என்பதை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபம் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அல்லேலூயா. சிமியோன் லேவியோன் என்பவர்கள் சகோதரர்கள், அண்ணன் தம்பி, ரொம்ப கூட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்பா அம்மா பிள்ளைகள் ரொம்ப கூட்டாக இருப்பாங்க, புருஷன் முன்னாடி ரொம்ப கூட்டாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி ரொம்ப கூட்டாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க. அல்லேலூயா. அதே போல் எங்கள் அண்ணன் தம்பி ரொம்ப கூட்டாக இருக்காங்க. ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, இவங்க ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை? தவறான ஒரு ஆலோசனை, கோபத்தினால எடுக்கிற ஆலோசனை, கோபத்தினால வருகிற சிந்தனைகள். அந்த கோபத்துக்கு சிமியன் கூட யார் உடன்பட்டு போறா? லேவி உடன்பட்டு போறான். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், லேவி உடன்பட்டு போகிறான். யாக்கோபு சொல்கிறான், தகப்பன் சொல்கிறான், அந்த பையன் கிட்ட என்ன செஞ்சிடாத, சேர்ந்து போயிடாத. அவனை எடுக்கிற முடிவுலாம் எப்படி இருக்கும்? கோபத்தினால தான் எடுக்கும். கோபத்தினால நான் பேச மாட்டேன், கோபத்தினால மூஞ்சில் முழிக்க மாட்டேன், கோபத்தினால நான் இப்படி தான் இருப்பேன், கோபத்தினால நான் தாழ்மையாக இருக்க மாட்டேன், கோபத்தில் நான் பெருமையாக இருப்பேன், கோபத்தினால அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன். கோபத்தினால எடுக்கிற தவறான யோசனைகள், முடிவுகள். இதற்கு தூபம் காட்டுகிற பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, தேவனுடைய ஊழியர்கள், விசுவாசிகள், இப்படிலாம் நிறைய இருக்குது. அல்லேலூயா. இதனால் என்ன நடக்குமா? அந்த கோபத்தினால் எடுக்கிற அந்த யோசனைகளும் அந்த ஆலோசனைகளும் சபிக்கப்படுகிறது, சிதறடிக்கப்படுகிறது, வாழ்க்கையே ஒடிந்து போகிறது, உடைந்து போகிறது. ஒரு அலுவலிசங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் கோபத்தினால் எடுக்கிற ஆலோசனைகள் தவறானது, சாபத்தை கொண்டு வரக்கூடியது. அதனால் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் கோபத்தில் நம்ம சுய அறிவின்படி ஆலோசிக்கவோ யோசிக்கவோ யோசனை சொல்லவோ யோசனையை கேட்கவோ ஒரு நாளும் உடன்படக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு லட்சியம் பார்க்கலாம். அப்படி நம்ம செய்தால் நம்ம குடும்பம் என்ன செஞ்சிடும்? சிதறடிக்கப்பட்டுரும். நாம் தனியாக எங்கேயோ போயிடுவோம். ஒரு அலுவலிங்க பார்க்கலாம், உடைந்து போய்விடுவோம். அதனால் தவறான யோசனைகள் சாபமானது. கோபத்தினால் எடுக்கிற அந்த தவறான ஆலோசனைகள் சிதறடிக்கக்கூடிய நிலைமைக்கு உங்களை என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். ஒரு அலுவலிங்க பார்க்கலாம். அடுத்ததாக தவறான ஆலோசனை பற்றி வாசிங்க பார்க்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்வோம். என்னாகமும் 31ஆம் அதிகாரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பேயோரின்
பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ண காரணமாக இருந்தார்கள். இவர்கள்தானே. அதனாலே கர்த்தரின் சபையிலே வாதை நேரிட்டது. அல்லேலூயா. ஒரு தவறான மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு தேவனுக்கு என்ன செஞ்சாங்க? துரோகம் பண்ணினார்கள். நம்பிக்கை துரோகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஆண்டவர் தெரிந்து ரட்சித்து ஒரு சபையில் கொண்டு வச்சிருக்காருன்னு சொன்னால் இவர்கள் சாகிற வரை நமக்கு சாட்சியாக, நமக்கு அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக, நம்முடைய பாரத்தையும் சுமந்து நடக்கிற தேவ பிள்ளைகளாக இங்கே வருவார்கள் நம்பிக்கையில் தான் அவங்களை ரட்சித்து வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒரு செடியை வச்சா கூட இந்த செடி பூக்கும், இந்த செடி பூ தரும், இந்த செடி மரமாக வளர்ந்து மாங்காவா தேங்காவா காய்க்கும், இந்த செடி ஏதாவது ஒரு காயை, ஒரு கனியை, ஒரு பயிரை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம வைக்கிறோம். அல்லேலூயா. இதே போல தான் தேவன் நம்ம இந்த உலகத்தில் ரட்சிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் நம்ம ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் கற்பத்தில் உருவாக்கி வெளியே கொண்டு வரும் பொழுது, திரும்ப நம்ம ரட்சிக்கும் பொழுது இப்படி தான் எதிர்பார்க்கிறார். உங்களால் தேவனுக்கு ஒரு முக்கியமான பலன் தேவை. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிப்பது, பாடுவது, ஆடுவது, ஆராதிப்பது எல்லாமே உங்களுக்காக, தேவனுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னது? ஆத்தும ஆதாயம் மட்டுமே. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்காக அதை மட்டும்தான் செய்ய முடியும். ஒரு விஷயம் பார்க்கலாம். உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் தேவனை நாடி, தேவனை நம்பி அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி வளர வேண்டும். அல்லேலூயா. சில செடிகள் வெயிலே கருகி தீஞ்சு போன மாதிரி விசுவாசிகளுடைய வாழ்க்கை செஞ்சிடக்கூடாது, கருகி தீஞ்சு போயிடக்கூடாது. வேதம் சொல்லுது தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுக்காம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தவறான ஆலோசனைகளை கேட்டு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் நம்முடைய குடும்பங்களிலே வாதையும் சாபங்களும் உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னால் தேவனுக்கு எங்கேயோ நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அளவு பார்க்கலாம். இன்றைக்கு அந்த தவறான ஆலோசனைகளினாலே நாம் செய்த துரோகத்திலிருந்து என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஒரு அளவில் சொல்லுங்களேன். ரெண்டாவதாக தேவனுக்கு பலன் கூட ஆமவ நமக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு செய்கிற பெரிய துரோகம். உங்களால் தேவனுக்கு ஏதாவது பலன் இருக்கா? இனி பலன் இருக்கணும். அல்லேலூயா. சகோதரர்கள், விசுவாசிகள், ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் உங்கள் மூலமாக தேவனுக்கு ஒரு பலன் இருக்க வேண்டும். அந்த பலன் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு பலன். அல்லேலூயா. சில செடிகளிலே 2 பூ பூக்கும், சில மரங்களிலே ஒரு சில கனிகள் தான் காய்க்கும். அந்த ஒரு கனியும் ஒரு பூவும் 3 வருஷம் இல்லாமல் இருந்தா, 30 வருஷமாக இல்லாமல் இருந்தா, அந்த மரத்தை சபையில் வச்சு என்னங்க பிரயோஜனம்? அந்த மரத்தை, அந்த செடியை தேவனுடைய தோட்டத்தில் வச்சு என்னங்க பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இனிமே அப்படி நீங்கள் இல்லாமல் தேவனுக்கு பலன் கொடுக்கக்கூடிய, நல்ல ஆலோசனைகள் கேட்டு தேவனுக்குள்ளே வளரக்கூடிய தேவ பிள்ளைகளாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடுத்ததாக தவறான ஆலோசனை என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போய்விடும். அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போகும். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். அவன் பெலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும். அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். அல்லேலூயா. ஒரு துன்மார்க்க மனிதனுடைய ஆலோசனை அவனை என்ன செய்கிறதா? அவனுடைய விளக்கை, வெளிச்சமான அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற விளக்கு என்ன செஞ்சிருது? அணைஞ்சிருது. வெளிச்சம் போய் இருட்டு வந்துடுது. அவன் கூடாரத்தில், குடும்பத்தில் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருட்டு அங்கே சூழ்ந்து கொள்கிறது. அவனுடைய நடைகள் பலனற்று போகிறது. அவன் ஆலோசனைகள் எல்லாம் அவனை விழப்பண்ணுகிறது. அடுத்தால வேதம் சொல்கிறது நிறைய இருக்குது. வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவன் தன் கால்களினாலே வலையிலே அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான். அப்போ ஒரு துன்மார்க்கமான மனிதனுடைய ஆலோசனை இவ்வளோ பெரிய சீரழிவை செஞ்சிடும்.
கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வீட்டில் போய் இந்த யோபின் புத்தகத்தை வாசித்து பாருங்க. அல்லேலூயா. அப்போ யோபு சொல்கிறாரு, துன்மார்க்கமான ஒரு மனிதனுடைய ஆலோசனை நம்ம கேட்டாலோ, துன்மார்க்கமான ஒரு மனிதனுடைய ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுத்தாலோ, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் இல்லாமல் அந்தகாரப்படும், பலன் குறைந்து சோர்வடைய ஆரம்பித்து விடுவோம். தொடர்ந்து நீங்கள் வாசிங்கன்னா ஏகப்பட்ட சாபம். அல்லேலூயா. அந்த சாபங்களில் எதுலையாவது நம்ம என்ன செஞ்சுருப்போம்? சிக்கியிருப்போம். அல்லேலூயா. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீங்கள் துன்மார்க்குடைய ஆலோசனை ஒரு நாள் நினைச்சக்கூடாது, கேட்கவே கூடாது. அதுதான் தாவீது எழுதுகிறார், துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடவாமலும். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் துன்மார்க்குடைய ஆலோசனை நினைச்சக்கூடாது, கேட்க கூடாது. தேவனுக்கு துரோகம் பண்ணுகிற மாதிரி யாராவது ஆலோசனை சொன்னால் அது நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. அதே போல் கோபத்தில், எரிச்சலில் யாராவது ஆலோசனை சொன்னால் நினைச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. இவைகள் நமக்கு சாபத்தை கொண்டு வரும். இவைகள் தேவனுடைய வாதைகளை, நோய்களை நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வந்துடும். இவைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வெளிச்சத்தை என்ன செஞ்சிடும்? அணைச்சிடும். அல்லேலூயா. ஆகவே தான் எப்பொழுதுமே நம்முடைய யோசனைகள் யார்கிட்டருந்து வரணும்? தேவனிடத்திலிருந்து வரணும். அல்லேலூயா. சில சமயம் நமக்கு யோசனை படக்குன்னு கிடைக்காது. அல்லேலூயா. ஏன் படக்குன்னு கிடைக்காதுன்னா, நீங்கள் தேவனோடு வைத்திருக்கிற அந்த உறவை பொறுத்து தான் அது. அல்லேலூயா. நீங்கள் அவசரத்திற்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிற ஆம்புலன்ஸ் மாதிரி அவசரத்துக்கு ஆண்டவரே எனக்கு இப்போ ஒரு நெருக்கம் வந்துட்டு எனக்கு ஆலோசனை சொல்லும்னா சொல்ல மாட்டார். அல்லேலூயா. நீ தேவனோடையே இணைந்திருந்தால், தேவனோடையே உறவாடி கொண்டிருந்தால், எந்த சூழ்நிலையிலும் தேவனோடு ஐக்கியம் உறுதியாக இருந்தால், நீ கேட்குற ஆலோசனையை நீ கேட்பதுக்கு முன்பதாகவே ஒன்று சொல்லிடுவார். அல்லேலூயா. இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அல்லேலூயா. ஏன் வெயிட் பண்ணணும்? அதை வெயிட் பண்ணால் அப்படி சும்மா உட்காந்துருக்கிறது இல்லை. உங்கள் பாவங்கள் எல்லாம் அறிக்கிக்கிட்டு, ஆண்டவரே உம்மோடு இணைந்திருந்தேன்னா இப்போ உம்மோட்டு எங்கே போயிட்டேன்? தூரமாக போயிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், கோவப்பட்டு சிதறி போயிட்டேன். ஆண்டவரே துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்டு என் வாழ்க்கையை கொஞ்சம் நான் நடைமுறைப்படுத்திட்டேன். இதெல்லாம் தப்பு ஆண்டவரே, என் கூட பேசுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு இனி நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து உண்மையிலே ஜெபித்தா தேவன் உங்களுக்கு ஆலோசனை தருவார். அல்லேலூயா. சாலமோன் நவையிலே வாசிக்கிறோம், ஒரு குழந்தைய வச்சுட்டு 2 பெண்கள் ஏன் குழந்தைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த திருச்சபையில் 2 பேர் ஒரு கை குழந்தை வச்சுக்கிட்டு இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொன்னால் யாருடைய பிள்ளைங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. சாலமோன் அவைக்கு அது போகிறது. சாலமோனாலே அதை நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அவர் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறார். அவர் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறாருன்னா உள்ள என்ன நடக்கு? அவருடைய தொடர்பு எங்கே இருக்குது? தேவனோடு இருந்துகிட்டே இருக்கு. ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லும், இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லும். 2 பேர் ஒரு குழந்தைய வச்சுட்டு என் குழந்தைன்னு சொல்கிற ஆண்டவரே. 2 பேரும் வேசிகள், விபச்சாரிகள், முறைகட்டத்தனமாக ஒரு குழந்தைய பெற்றுட்டு இங்கே சொல்கிறாங்க. எப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியலேன்னு சொல்லி அப்படியே அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. நம்மிடத்தில் ஆலோசனை இல்லாமல் போகலாம், தேவனிடத்தில் ஆலோசனை இல்லாத ஒரு காரியமும் கிடையாது. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும், எப்படி விடையை கண்டுபிடிக்கிற அந்த யோசனை யார்கிட்ட இருக்கு? தேவனிடத்தில் இருக்குது. அதனால தான் வேதம் சொல்கிறது அவர் யோசனையிலே பெரியவர். அதனால தான் அவன் சொன்னார், ஒரு அருவாள் எடு, பிள்ளைய வாங்கு, ஆளுக்கு பப்பாதி தாரேன்னு சொல்லுங்கிறார். அல்லேலூயா. அருவாளை எடுத்தான், பிள்ளைய பிடுங்கினான், ஓங்கி வெட்ட போனான். உண்மையான தாய் சொன்னான், வேண்டாம், இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், அவகிட்டே இருக்கட்டையா, அவகிட்டே இருக்கட்டுன்னு சொல்கிறான். உண்மையான தாய் சொல்கிறா, அவகிட்ட போட்டுங்கிறா. அப்போ யோசிக்கிறான், ஒருத்தி நீ வெட்டு, பாதி பாதித்தா, வெட்டு ஒன்று துண்டு 2 போடு, என்ன பாதி பாதித்தான்னு கேட்குறா. ஒருத்தி வேண்டாம், அவகிட்டே போட்டும். என்ன நினைக்கிறாவா? என்கிட்ட இந்த பிள்ளை பாதியாக செத்து இருக்கிறத விட அவகிட்ட உயிரோடையாக தானே செய்யட்டும், இருக்கட்டும்னு அந்த தாய் யோசிக்கிறான். அப்போ இவள் தான் உண்மையான தாயின்னு அதை என்ன செய்கிறான்? கண்டுபிடிச்சி பிள்ளைய வாங்கி இவட்ட கொடுத்துட்டு அவளை தூக்கி சிறைச்சாலையில் போடுங்க. அல்லேலூயா. 10 நிமிஷத்தில் வழக்கென்னு செஞ்சுட்டு தீர்ந்துட்டு. இன்றைக்கி 50 வருஷம் ஆனாலும் நம்ம நாட்டில் உள்ள கோர்ட்டில் என்ன செய்யாது, தீராது. அதனால தான் எப்பவுமே கோர்ட்டையும் நம்பாதீங்க, வீட்டையும் நம்பாதீங்க, யோசனையில் பெரியவராகிய தேவனை நம்புங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அதனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் யோசனையிலே பெரியவர். அவருடைய யோசனைகள் தலைமுறை தலைமுறையாக நித்திய காலமாக
நிலை நிற்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிந்தது? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா சொல்கிறோம். யோசனையிலே பெரியவர் என்கிற செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். தேவன் மெய்யாகவே பெரியவர். இந்த எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாயை திறந்து, ஆண்டவரே நீர் மெய்யாகவே பெரிய தேவன், நீர் யோசனையிலே பெரியவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஆலோசனை இல்லாமல், யோசனை தெரியாமல், யோசனை இல்லாமல் மதிகெட்ட அறிவுகெட்ட ஒரு ஜனங்களாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கூடாரத்திலே வெளிச்சம் இல்லை, என் வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லை, என் பலன் குறைந்து போகிறது, குன்றி போகிறது. ஆண்டவரே, நான் வளரும்படியாக, நாங்கள் பலனடையும்படியாக எங்களுக்கு யோசனை சொல்லும். ஆண்டவரே, யோசனை சொல்லும். ஆண்டவரே, வாயை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை சத்தமாய் ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா. சத்தமாய் கரங்களை தட்டி ஆமென். நம்மை காக்கும் அவர்தான், நம்மை காக்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், நமக்கு விடுதலை தருகிறவர், சுகம் தருகிறவர், பலன் தருகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். வாய்களை திறந்து கலங்கி தவிக்காதே, அவரை ஆதரிப்பார், அதிசயம் செய். அவரை என்னை, அவரை என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். செங்கடலை நீர் பிறந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே. பாடுவோம். நீர் பிறந்து புதல் ஜனங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கே மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கே மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? சத்தமாய். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.